தமிழகத்தில் இருக்கும் டாஸ்மாக் கடையில் விற்கிற சரக்குகளை ஃபுல்லாக தரை இல்லை. அந்த தரை இல்லாதனால தான் இன்னைக்கு எல்லோரும் கள்ளச்சாராயத்தை போய் குடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. யார் சொன்னது அப்படின்னா சீமான் சொல்லியிருக்காரான்னு பார்த்தா சீமான் சொல்ல கிடையாது. எடப்பாடி சொல்லியிருப்பாருன்னா எடப்பாடியும் சொல்ல கிடையாது. சரி, பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருப்பாங்கன்னா அவங்களும் சொல்ல கிடையாது. நடிகர் விஜய் சொல்லியிருப்பாருன்னா அவரும் சொல்ல கிடையாது. இல்லை அண்ணாமலை சொல்லியிருப்பாருன்னா அண்ணாமலை சொல்ல கிடையாது. சரி, யார்ப்பா சொன்னதுன்னா திமுக அரசுடைய முன்னணி அப்படிங்கிறத விட சீனியர் அமைச்சரான துரைமுருகன் சொல்லியிருக்காருங்க. அதுவும் எங்கன்னா சட்டசபையில் சொல்லியிருக்காரு. சட்டசபையில் மது விலக்கை பற்றி ஆயத்திருவை பற்றி பேசும்போது இந்த விஷயத்த சொன்ன உடனே என்னடா இது டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்கில் தரமே இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயமா எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, தரமே இல்லை, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு பேசாமல் கள்ளச்சாராயம் காய்ச்சிடலாம். ஏன்னா டாஸ்மார்க்கு சரக்கில் தரம் இல்லாத ஒரு சரக்கு விற்கிறதுக்கு தரமான கள்ளச்சாராயத்தை கவர்மெண்ட்டே காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். சரி, காய்ச்ச ஆரம்பித்தா என்னப்பா அப்படின்னா அங்கே இருக்கிற மற்ற கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்லி இந்த மெத்தனால்லாம் வச்சு எல்லோரும் கள்ளச்சாராயம்ன்றாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒழிஞ்சிடும். சரி, ஒழிஞ்சிட்டா இங்கே தரமான சரக்கு கிக்கான சரக்கு மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்னன்னாக்கா எல்லோரும் நல்லா சந்தோஷமாக வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. குடிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லை, திடீர்னு இந்த உயிர் பலி இப்போல்லாம் 63 பேர் செத்துட்டாங்க அப்படின்றாங்க. இந்த 63 பேர் செத்துட்டாங்கன்றது இல்லாமல் எல்லோரும் நம்பிக்கையோட கவர்மெண்ட் தயாரிக்கிற இந்த சரக்கு குடித்தா சாவு வராதுப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இன்றைக்கி தமிழக அரசே கள்ளச்சாராயம் காய்ச்சலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பரிசீலனை பண்ணாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் இன்றைக்கி சட்டசபையில் கிக்கே இல்லைங்க. நம்ம டாஸ்மார்க்கு கடையில் விற்கிற சரக்கில் கிக்கே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஜாலியாக பேசிட்டாரு போல இருக்குது. இது இன்றைக்கி விமர்சனமாக ஆக்கிட்டாங்க. இந்த விமர்சனத்தில் வன்மையாக கண்டிச்சிருக்காங்க தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்க முடியும். அதேமாதிரி கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிடுங்க. அவங்க நண்பர்கள் தான் அவங்க ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ் இருங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அரசே கள்ளச்சாராயம் காய்ச்சினா எப்படி இருக்கும், பிரேமலதா விஜயகாந்த் எந்த மாதிரி தமிழக அரசை கண்டிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துருவோம். இப்போ சமீபத்தில் ஃபுல்லாக தமிழகத்தில் சட்டசபை நிகழ்ச்சி நடந்துக்கிருக்கு. இந்த சட்டசபை நிகழ்ச்சியில் மதுவிலக்கு பற்றி ஆயத்திருவா ஒன்று பேசுகிறாங்க. பேசும்போது என்ன பண்ணுறாருன்னா சீனியர் அமைச்சரான துரைமுருகன் நம்ம டாஸ்மார்க்கு சரக்கில் கிக்கே இல்லைங்க, கிக்கு இல்லாதனால தான் எல்லோரும் கள்ளச்சாராயத்தை போய் விரும்பி சாப்பிட்றாங்க. எதுக்கு கள்ளச்சாராயத்தை சாப்பிட்றாங்கன்னா அதில் கிக்கு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ கிக்கே இல்லாத சரக்கு டாஸ்மார்க்கில் ஏன் விற்கிறாங்க, தரமே இல்லாத சரக்கு ஏன் விற்கிறாங்க? அப்போ அரசு தான் டாஸ்மார்க் நடத்துது. தரமே இல்லாத சரக்கு என்ன காரணத்தை விற்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. தரமே இல்லாத பொருளை விற்றா அவங்கள தண்டிக்கிறான். ஆனால் தரமே இல்லாத ஒரு டாஸ்மார்க்கில் சரக்கு விற்றா அதுக்கு என்ன தண்டனை? ஏன்னா இன்றைக்கி ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துட்டாரு. யார்? நம்ம துரைமுருகன் ஐயாவே கொடுத்துருக்காரு. அப்போ டாஸ்மார்க்கில் இருக்கிற எல்லா சரக்கும் தரம் இல்லாத சரக்கு. தரமில்லாத சரக்குன்னா என்னப்பா அப்படின்னா பல விதமாக இருக்குது. தரமே இல்லை அப்படின்னா என்ன செய்வாங்க? போவாங்க, சரக்கு வாங்க குடிப்பாங்க. குடிச்சோம்னா ஐயோ என்னடா கிக்கே இல்லை, கிக்கு பத்தலை, கிக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் சரக்கு வாங்கி குடிப்பாங்க. மறுபடியும் கிக்கு பத்தலை, மறுபடியும் சரக்கு வாங்கி குடிப்பாங்க. கிக்கு பத்தலை, இப்படி மறுபடியும் சரக்கு வாங்கி குடிக்க காசு காலியாமல் தவிர கிக்கே இருக்காது. அதனால் என்ன ஆகுறாங்கன்னா மக்கள் ஐயோ என்னடா இவ்வளோ காசு கிடையாது, நம்ம வாங்குற சம்பளமே ஒரு நாளைக்கு 500 அந்த 500 மேலே சரக்கு வாங்கி குடிக்கிற போதை ஏற மாட்டுது. அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம போதை கொடுக்கணும் கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்லி கள்ளச்சாராயத்துக்கு போகிறாங்க. இப்போ போதையே இல்லாத சரக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா விற்பனைக்காக. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு கோட்டர் குடித்தோம்னா போதை ஏறணும்னா அப்படியே போயிடுவேன். அப்போ மறுபடியும் வாங்க மாட்டேன், மறுபடியும் வருமானம் வராது. இப்போ வருமானத்தை பெருக்கிறதுக்காக போதை கம்மியாக இருக்கிற சரக்குகளை விற்கப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில் என்னன்னாக்கா இந்த லாபம் எங்கே போகும்னா கம்பெனி போகும். அந்த சாராய தொழிற்சாலையை நடத்துகிறாங்களா, யார் நடத்துகிறாங்க? அதில் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. திமுகவுடைய மினிஸ்டர் நடத்துகிறாங்கன்னு சொல்லி அதிமுக விமர்சனம் பண்ணுவாங்க. திமுகவுடைய முக்கியமான ஆளுகளை ஃபுல்லாக சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பல வருஷமாக விமர்சனம் பண்ணிக்கிருந்தாங்க. அந்த மாதிரி இதில் யாரோ வச்சுருப்பாங்க உங்களுக்கு.
அதனால தான் மக்களை வந்து அதிகமாக வாங்க வைக்கிறதுக்காக இந்த ஒரு போதை கம்மியாக வர மாதிரி பண்ணிக்கிருக்காங்க. அப்போ தமிழக அரசே கார்ப்பரேட் மாதிரி நடத்துதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா கார்ப்பரேட்டுடைய முக்கிய நோக்கமே வந்து லாபம் தான். தரமில்லாத பொருளை கொடு, எனக்கு தேவை பணம், லாபம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ தமிழக அரசு கார்ப்பரேட்டுடைய மறுமுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, தரமில்லாத போதை இல்லாத கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா இன்னொரு நல்ல பலன் இருக்குங்க. இப்போ குடிக்கிறாங்க, அதிக போதை ஆயிடுது. அதிக போதை ஆகிட்டா என்ன ஆகும்? நம்ம ரீல்ஸ்லாம் நிறையா பார்த்துப்போம். நடு ரோட்டில் மழை நின்று ஆடுறது, பஸ்ஸை போய் நின்று மறிக்கிறது, பஸ்ஸை மறிச்சு என்னை தாண்டி பஸ் போகக்கூடாது அப்படிங்கிற மறிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால போதை கம்மியாக வர மாதிரி அங்கே சரக்கு விற்கப்படலாம். இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது, கம்மியான போதை, அதனால் கம்மியாக குடிச்சிட்டு கம்மியாக போயிரு அப்படின்ட்டு. ஆனால் அங்கே வர குடிமக்கள் கம்மியான போதைக்காக வராங்க, நல்லா ஃபுல் போதை, அதாவது கிக்கு, துறைமுருகன் சொன்ன மாதிரி கிக்குன்னு அப்படின்ட்டு அந்த மாதிரி போதைக்கு தான் வராங்க. அப்போ இங்கே தரமில்லாத பொருளுக்கு காரணம்னா அங்கே வர சரக்குகள் அனுப்புகிற ஃபேக்ட்ரி, தொழிற்சாலைகள், சாராய ஃபேக்ட்ரி, அதை நிர்வாகத்தில் இருக்கிற அந்த முக்கிய புள்ளிகள் உடைய கார்ப்பரேட் கம்பெனியுடைய காரணம். இல்லாட்டி சமூக சேவக மக்கள் வந்து அதிக போதையாகி அதிக உடல் பாதிப்பாகி சீக்கிரமே இறந்துருவாங்க அப்படிங்கிற காரணமாக இருக்கலாம். இப்போ 2 காரணத்தினால தான் தரமில்லாத சரக்குகள் டாஸ்மார்க்கில் வருது. அந்த சரமில்லாத வரும்போது மக்கள் என்ன ஆகுனாக்க லாஸ் ஆகுறாங்க. ஏற்பட்ட காசு செலவழித்து லாஸ் ஆகுது. அந்த லாஸை வந்து சரி பண்ணுறதுக்கு தமிழக அரசே வந்து கள்ளச்சாராயத்தை காய்ச்சிட்டா டாஸ்மார்க்கை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டு கள்ளச்சாராயம், தரமான கள்ளச்சாராயம், சுத்தமான கள்ளச்சாராயம் கிடைக்கும்னு சொல்லி தமிழக அரசே காய்ச்சிட வேண்டியதாங்க. காய்ச்சிட்டு அங்கங்கே ஃபேக்ட்ரி போட்டு காய்ச்சி அங்கே தரமானதாக இந்த மெத்தனால் கலக்கிறதுனால தான் இந்த உயிர் பலி வருது. மெத்தனால் கலந்தனால தான் இந்த 63 பேர் இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அரசே வந்து காய்ச்சினா எந்த விதமான எத்தனால்லாம் கலக்க தேவையில்லை. என்னையானது கள்ளச்சாராயம் காய்ச்சி சொல்கிற அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதே 90க்கு முன்னாடிலாம் வந்து பாக்கெட் சாராயம்னு விற்றுருக்காங்க தமிழக அரசு. அதுவும் வந்து கலைஞர் ஐயா இருந்த காலத்தில் சாராயம் கடை அப்படின்னு சொல்லி விற்றுருக்காங்க. அப்போ நம்ம சொல்கிறது வந்து தான் கள்ளச்சாராயம். ஆனால் சாராய கடையே திறந்துடலாங்க. சாராய கடையே திறந்து மறுபடியும் பாக்கெட் சாராயம். இப்போ ஒரு 5 ரூபா அப்போன்னு நினைக்கிறேன், 5 ரூபா கொடுத்தா ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க. பாக்கெட் கொடுத்தா அவன்ட்டு உடச்சி ஊற்றி குடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ரோட்டில் போகும்போது வரும்போது பஸ்ஸில் போகும்போது எடுத்து குடிச்சிட்டு போகலாம். அதனால் வந்து அங்கே பார்களும் இருக்க தேவையில்லை. ஏன்னா பார்கள் போனால் தானே அங்கே செலவுகள் நிறையா கூடும். அங்கே பாருக்குள்ளே போகிறதுக்காக 100 ரூபா 150 ரூபா வாங்கிடுவாங்க. இவங்க குடிக்கவே காசு இல்லாமல் ராவா குடிக்கிற ஆளுகள்லாம் நிறையா இருக்கா. இவனுங்கிட்ட போய் பாரில் விட்டமாக்க அதனால் பேசாமல் அரசே சாராய கடை ஆரம்பிச்சிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். இதில் வந்து இவர் கிக் இல்லை அப்படின்னு சொன்னதுனால பல விமர்சனங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியுடைய மினிஸ்டரு அவரே வந்து டாஸ்மார்க் இருக்கிற சரக்குகள் தரமில்லை அப்படிங்கும்போது தரமில்லாத சரக்குகளை ஏன் அரசு தெரிந்து கொண்டே விற்பனைக்கு விடுது? தரமில்லைன்னா அது உடனே நிறுத்தினா இல்லை, அந்த இந்த குறிப்பிட்ட ஒரு மதுபானங்களை மட்டும் தரமில்லை அப்படின்னா அந்த மதுபானக்கான தொழிற்சாலைகளில் வந்து நிறுத்தினோம். ஆனால் அதை விட்டு இவங்க தரமில்லாத சரக்கு தெரிஞ்சு தான் விற்கிறோம், தெரிஞ்சு விற்றாலும் நீங்கள் தரம் வேணும், கிக்கு வேணும்னா நீங்கள் கள்ளச்சாராயம் குடிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வந்துட்டார். இதை வன்மையாக பல கட்சிகளை சேர்ந்தவங்க கண்டிச்சிருக்காங்க. கண்டிக்கும் போது தேமுதிகவுடைய பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் இதை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் டாஸ்மார்க் அப்படிங்கிற ஒரு சாராய கடை கூடாது, ஒரு ஒயின் ஷாப்பை திறக்கிறதுக்கு காரணமே வந்து கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். தமிழகத்தில் கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது, அந்த கள்ளச்சாராயத்தினால விஷச்சாராயம் வருது, விஷச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணீங்க. இவங்க வந்து சாராய கடையை ஒழிக்கிறதுக்காக வந்து டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணல. காலங்கள் மாறுது, டிஜிட்டல் காலம் மாற என்ன இன்னும் சாராய கடை பழையது, அது அன்டீசெண்டாக இருக்குது. அதனால் வந்து ஒயின் ஷாப், பிராண்டி, விஸ்கி, ஒயின் இந்த மாதிரி ராயலாக சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் இப்போ ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணிட்டாங்க. எங்கள் தமிழகத்தில் சாராய தொழிற்சாலையில் வந்து மது விற்பனை பண்ணணும், அது மூலம் கலராக வந்து மது விற்பனை பண்ணி அதில் காசை பார்க்கணும். அதில் உள்ளே இருக்கிறதா தரமில்லாத பொருள் தான், அதை விடுங்க, கலராக பொடியை கலந்து விற்று அந்த டாஸ்மார்க்குன்னு கொண்டு போய் நல்லா கண்ணாடியில் வச்சு அடைச்சி விற்றோம்னாக்க நல்லா லாபம் பார்க்கலாம். சாராய கடை அப்படின்னு வச்சுமா மறுபடியும் பாக்கெட் சாராயம் அப்படின்னு போய் விலையிட்டு பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். அதை போய் நீ வந்து ஒரு ஃபுல்லு வந்து இன்றைக்கி 1000, 2000, 3000, 4000, 5000 விற்றுக்கிருக்கு. அதே சாராயத்தை விற்க முடியுமா? 300 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே விற்க முடியாது. அதனால் இவங்க வருமானத்தை பெருக்கிறதுக்காக
அந்த டாஸ்மார்க் ஒன்று உருவாக்கி கலர் கலராக விற்கிறாங்க. அதனால தான் இந்த சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்லி அவங்க டாஸ்மார்க்கை கொண்டு வந்தாங்க. அந்த டாஸ்மார்க்கை கொண்டு வந்ததுனால தமிழ்நாடு முழுவதும் வந்து டாஸ்மார்க் விற்பனை கடை அப்படியே கொடிகட்டி பறக்குது. கொடிகட்டி பறந்தா எப்படி வந்து வருஷத்துக்கு 45,000 கோடி வரைக்கும் அவங்க லாபம் பார்க்குறாங்க. லாபம் பார்க்கணும்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டுறாங்க. 45,000 கோடி வரைக்கும் லாபம் பார்க்குறாங்க. இந்த லாபத்தில் என்ன அப்படின்னா, இந்த லாபத்தில் அரசுக்கு பாதி போகும், மீதி வந்து அந்த சாராய ஃபேக்ட்ரிக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு போகும். இப்படி நிறைய பேர் பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ தமிழகத்தில் வந்து 45,000 கோடி மக்கள் செலவழிக்குது, குடிக்கிறதுக்காகவே செலவழிக்கிற மக்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய வருமானம் என்ன ஆகும், அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன ஆகும்னா கீழ்மட்டத்தில் தான் இருக்கும். எப்படி உயரம், இங்கே தான் பணத்தை கொட்டி தள்ளி இருக்காங்களா சாராயம் குடிக்கிறதுக்காக, இப்படி போய்க்கிருக்கு. இந்த கலாச்சாரத்தினால தான் இப்போ வந்து 63 பேர் இதுக்கு மேலே இறந்துருக்காங்க. இந்த 63 பேருடைய சாவை மறைக்கணும், அதாவது சேத்துல முழு பூசணிக்காய் மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவர் 10 லட்ச ரூபா கொடுத்து எல்லா விஷயத்தையும் மறைக்கிறாங்க. இந்த இறப்புடைய விஷயத்தையும் அதோடைய பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறத மறைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பிரேமலதா வன்மையாக சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் வந்து எல்லா இடங்களையும் காவல்துறை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஊர்லேயும் ஒரு ஏரியாவுக்கு ஒரு காவல்துறை, 10 ஊர் 20 ஊர் 30 ஊருக்கு ஒரு காவல்துறை இருக்குது. ஏன் அதுக்கு மேலே வந்து காவல்துறை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா, இல்லைங்க அங்கெல்லாம் ஆள் இல்லை அவ்வளோ பேருக்கு வந்து சம்பளம் கொடுத்து போலீஸ் நியமிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தால் ஒவ்வொரு ஊர்லேயும் ஊருக்கு 2 ஒயின் ஷாப் மட்டும் திறக்கிறதுக்கு வழி தெரியுது. ஆனால் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற காவல்துறை திறக்கிறதுக்கு அவங்களால முடியலையா? நல்ல கேள்வி. இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஆமாம் தானே, ஊருக்கு 2 ஒயின் ஷாப் இருக்குது, 3 ஒயின் ஷாப் இருக்குது. ஏன் ஒரு அந்த ஒயின் ஷாப் இருக்கிற ஊரில் ஃபுல்லாக ஒரு காவல்துறை தந்தால் என்ன? முடியாது. ஏன்னா இது வருமானம் வரும். டாஸ்மார்க் மூலம் வருமானத்தை அள்ளி பணத்தை கட்டிட்டு போய்க்கிருக்கலாம். ஆனால் காவல்துறை வந்து செலவு தானே, அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து சம்பளம் கொடுக்கணும், பல விஷயங்கள் இருக்குது. அதனால் டாஸ்மார்க்கில் வந்து அவங்க கொடுக்குற ஆர்வம் காவல்துறைக்கு கொடுக்கறது இல்லை. இதனால் அந்த 63 பேர் வந்து இறந்துருக்காங்களே, அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். தமிழகத்தில் வந்து மதுவிலக்கு கொண்டு வரணும். அதுக்கு வந்து இந்த பழிக்கு விசச்சாராய பழிக்கு காரணமாக இருக்கிறவங்களை கைது பண்ணணும். பெரிய தலைகளாக இருந்தாலும் சின்ன தலைகளாக இருந்தாலும் குட்டி தலைகளாக இருந்தாலும் சரி, எல்லா தலையிலும் சரியான முறையில் விசாரணை பண்ணி கைது பண்ணணும். அப்படிங்கிறதுனால இந்த விசாரணையை வந்து சிபிஐக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு நாங்கள் ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுக்க போகிறோம். ஆளுநர்கிட்ட மனு கொடுத்தா நடந்துமா? ஏற்கனவே ஆளுநருக்கும் தமிழகத்து முதல்வருக்கும் சேரவே சேராது. இதில் வந்து இவங்ககிட்ட ஆளுநர்கிட்ட கொடுத்து இது நடக்குமா அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஏன்னா ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டா அவர் வந்து மத்திய கவர்மெண்ட்டை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அவங்க நாங்கள் மனு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. தமிழகத்தில் மதுவிலக்கு திருத்த சட்டம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசியிருக்காங்க. அது என்ன சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தா, மதுவிலக்குல சில திருத்தங்கள் என்ன திருத்தம் செய்ய போகிறாங்கன்னு தெரியல. நீ அதுக்கு அடுத்து முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா திருத்தம் செய்யாமலே அது இந்த திருத்தம் செய்யலாம் அந்த திருத்தம் செய்யலாம்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இருந்தாலும் அவங்க சொல்லட்டும் என்ன திருத்தம் செய்ய போகிறோம்னு, அதுக்கப்புறம் அதை பற்றி விமர்சனம் பண்ணலாம். அது வந்து இந்த விஷயம் மறுதிருத்த சட்டம் அப்படிங்கிறது வந்து கண்துடைப்பு. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வந்து தமிழக அரசு மது விலக்கில் வந்து திருத்தம் கொண்டு வர போகிறோம் அப்படி சொல்லி மக்களை வந்து திசை திருப்பி ஏமாத்து வேலை அப்படின்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க. தமிழகத்தில் எல்லா இடங்களுங்க, அதாவது கல்வராயன் மலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க. அந்த காரணமே வந்து ஒரு முக்கியமான அமைச்சர். அந்த அமைச்சரை வந்து விசாரணை பண்ணணும், கைது பண்ணணும், இல்லை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கணுன்றாங்க. இதேமாரி தமிழகத்தில் பல ஊர்களில் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது. சரி, கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது, அது யாருக்கு தெரியாமல், காவல்துறைக்கு தெரியாமல் நடத்த முடியுமா? இல்லை ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்கு தெரியாமல் நடத்த முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால் இங்கே நடத்தப்படும் கள்ளச்சாராய தொழில் ஃபுல்லாக ஆளுங்கட்சிக்கு தெரிஞ்சது அங்கே நடக்குது. ஆளுங்கட்சி தெரிஞ்சுதான் நடக்குது, ஆளுங்கட்சி தெரியாமல் நடக்கவே கிடையாது. அப்படி ஆளுங்கட்சிக்கு தெரிஞ்சு நடக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லா இடங்களில் வந்து சர்வசாதாரணமாக கள்ளச்சாராய புழக்கை இருக்குது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கொங்கு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, கொங்கு மண்டலத்துலையும் சரி பல விவசாயிகள் தமிழகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கல் இறக்கணும், இயற்கையான பானம் அப்படின்னா அது கல் தான், அதனால் மரத்துலேருந்து இறக்கி கல் விற்பனை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி, கல் விற்பனை பண்ணணும் இவ்வளோ தூரம் போராடுறாங்க. அதே மாதிரி கல் வந்து ஒரு லிமிட்டாக சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம்னோட பல பேர் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு விஷத்தன்மை கிடையாது, உள்ள ஆல்கஹால் கிடையாது.
இருந்தாலும் இவங்க அரசு வந்து அது முயற்சி பண்ணுறதில்ல. கல்லை இறக்குறதே இல்லைப்பா, எதுக்குப்பா அப்படின்னா, கல்லை இறக்கிட்டா மக்கள் ஃபுல்லாக வந்து கல் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கல் குடித்தா லிமிட்டாக குடித்தா நிறைய பேருக்கு ஆரோக்கியம், போதையும் கம்மியாக இருக்கும், கிக்கு இருக்காது. இருந்தாலும் அது வந்து நிறையா குடிக்கும்போது வயிறு முட்டிடும், அது மேலே குடிக்க முடியாது. நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா எந்திரிப்பாங்க, ஆரோக்கியமாகிடுவாங்க. அதனால் வந்து டாஸ்மார்க்கில் வந்து வியாபாரம் குறைஞ்சு போகும். தமிழகத்துக்கு அரசுக்கு வர வியாபாரம் குறைஞ்சு, தமிழ் அரசுக்கு இல்லைங்க, அந்த தமிழ் அரசுக்கு வியாபாரத்தை குறைக்கிறத விட டாஸ்மார்க்குக்கு விற்பனை பண்ணுறாங்க பாருங்க பல ஃபேக்ட்ரி. அதாவது ஆளுங்கட்சியை சேர்ந்த பல பேர் ஃபேக்ட்ரி வச்சுக்க, ஆளுங்கட்சி வச்சுக்கலாம், எதிர்கட்சி வச்சுக்கலாம், நிறைய யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கான லாபம் குறைஞ்சி போகும்ல. கல்லுக்கடையில் ஃபுல்லாக எல்லோரும் கல் குடிக்க ஆரம்பிச்சிட்டா அங்கே ஃபேக்ட்ரியிலேருந்து வர சேல்ஸ் குறைஞ்சி போகும். சேல்ஸ் குறைஞ்ச உற்பத்தி ஃபுல்லாக அப்படியே நின்று போகுங்க. அதனால தான் இவங்க கல்லுக்கடை திறக்க விட மாட்டாங்க. கல்லுக்கடை திறந்தால் நம்ம சாராய ஃபேக்ட்ரியிலேருந்து வர டாஸ்மார்க் ஒயின் ஷாப்புக்கு போகிற சரக்கு ஃபுல்லாக நின்று போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால கல்லுக்கடை திறக்கவே விட மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. முறை அதிமுக அரசு நடந்துச்சு பார்த்தீங்களா? அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது ஸ்டாலின் ஐயாவும் அவருடைய மகன் வந்து உதயநிதியும் என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வெளியே வந்து ரோட்டு மேலே நின்றுட்டாங்க வரிசையாக. என்ன அப்படின்னா டாஸ்மார்க்கே ஒழிக்க வேண்டும், டாஸ்மார்க்கே ஒழிக்க வேண்டும் சொல்லி சாலையில் நின்று போராட்டம் பண்ணாங்க. அதே மாதிரி கட்சிக்காரங்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து வாசல் நின்று போராட்டம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அது அன்றைக்கி ஒரு பேசுபொருளாக அமைஞ்சிச்சு. என்னங்க சாலையில் வந்து போராடினாங்க அப்படின்ட்டு. எதுக்குனாக்க டாஸ்மார்க்கே அடைக்க வேண்டும் அப்படின்ட்டு அன்னைக்கு போராடினீங்கள, அப்பனும் மகனும் வந்து ரோட்டில் நின்று போராடினீங்களா, உங்கள் வீட்டு வாசல் ரோட்டில் நின்று போராடினீங்களா. இன்றைக்கி நீங்கள் வந்து 3 வருஷம் ஆச்சுங்க, 3 வருஷம் ஆட்சிக்கு வந்து ஆச்சு. நீங்கள் என்னத்தை வந்து டாஸ்மார்க் அடைச்சிங்க? அப்போ அதிமுக இருக்கும்போது ரோட்டில் வந்து போராடுவீங்க, நீங்கள் இருந்தால் வீட்டுக்குள்ளேயே நின்று போராடுவீங்களா அப்படிங்கிற பல விஷயத்த வந்து பிரேமலதா விஜயன் கேள்விகளாக கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா இதெல்லாம் நல்ல கேள்வி. ஏன்னா அவர் ஏற்கனவே கனிமொழி மேடம் வந்து தமிழகத்தில் அதி விதவைகள் இருக்கிற காரணமே அது டாஸ்மார்க். அதனால் டாஸ்மார்க் ஆட்சிக்கு வந்தோன்னா மூடுவோம்ட்டாங்க. இன்றைக்கி அவங்க எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. இப்போ புது பாயிண்ட் தூக்கி வைக்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் சாலையில் வந்து போராடினீங்க, இப்போ போராட்டிட்டு இன்னும் அடைக்கலையே அப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இதுக்கு ஸ்டாலினும் சரி உதயநிதி என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. சட்டசபையில் நடக்குது. சட்டசபையில் நடக்கும்போது கள்ளக்குறிச்சியில் எதுக்கு இப்படி விஷச்சாராயம் சாப்பிட்டு செத்தாங்க அதை பற்றி பேசணும் அப்படி சொன்னால் நீ உள்ளே வராத, சட்டசபை முடிவு வரைக்கும் நீ வராதுன்னு சொல்லி அதிமுக ஃபுல்லாக அடித்து துரத்தி விடுறாங்க. நீ சஸ்பெண்ட் போயிரு, உள்ளே வராத, நீ வந்து மதுவை பற்றி பேச மாட்டேன், கள்ளச்சாராயத்தை பற்றி பேச மாட்டோம்னா உள்ளே வா, சட்டசபைகள் வந்து பேசு. இல்லை நான் உள்ளே வந்து மதுவை பற்றி தான் பேசுனா நீ வராத, வெளியே போன்றாங்க. அப்போ இது எமர்ஜென்சி மாதிரி இருக்குங்க. எமர்ஜென்சியை கொண்டு வராங்களா அப்படிங்கிறத விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏன்னா எதுவும் பேசக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயம்னா எமர்ஜென்சியை கொண்டு வர மாதிரி தானே. மீண்டும் ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா எதுவுமே பேச முடியல, அடக்குறாங்க. எதாவது பேச முடியும்னா அடக்குறாங்க. அடக்குனா எமர்ஜென்சி தானே அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அடுத்த தேர்தலை வச்சு தாங்க இவங்க கணிப்பு போகிறாங்க. நான் அடுத்த தேர்தல் வருது, 2026 வருது, இந்த முறை 40 தொகுதியில் வந்து ஜெயித்தேன், அடுத்த முறை அதே மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்ட்டு வெற்றியை தான் நினைக்கிறாங்க. அடுத்த முறை எப்படி நம்ம ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. தவிர அடுத்த தலைமுறை இளைஞர்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க நல்லா வாழணும், அடுத்த இளைஞர்கள் இளைய தலைமுறைகள் வளரணும் அப்படின்ட்டு யாரும் நினைக்கிறது இல்லை. இப்படியே போச்சுன்னு வச்சுங்க. ஏற்கனவே வந்து தமிழகத்தில் இருக்கிற இந்திக்காரங்க ஃபுல்லாக வந்து இறங்கிட்டாங்க, இல்லை தமிழர்கள் ஃபுல்லாக வந்து மதுக்கு அடிமையாயிட்டாங்கன்னு சொல்லிக்கிருக்கான். இதே போக்கில் போச்சுன்னு வச்சுங்க. அடுத்து தமிழகத்தில் பார்த்தோம்னுங்க, தமிழனே இருக்க மாட்டான், எல்லாம் குடிச்சு செத்து போவாங்க. அப்புறம் வந்து இது இந்தி ஆயிரும், இந்தி நாடாயிரும். இந்தி நாடாயிரத்தை விட இந்திக்காரங்க ஃபுல்லாக வந்து தமிழகத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க. தமிழகம் ஃபுல்லாக மேலே போய் ஆக்கிரமிச்சு பண்ணிடுவேன். எங்கள் எமலோகத்தில் போய் ஆக்கிரமிச்சு பண்ணிடுவேன். அங்கே போய் நின்றுக்கிட்டு யமதர்மன்ட்ட போய் சரக்கு இருக்கா, டாஸ்மார்க்கில் சரியில்லை, இங்கே நான் கள்ளச்சாராயம் காய்ச்சலாமா, எனக்கு கிக்கு இல்லை அப்படின்ட்டு தமிழன் ஃபுல்லாக போய் மேலோகத்தில் எமன்ட்டே கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்ட்டு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கேப்டன் இருக்காரு பார்த்தீங்களா, கேப்டன் வந்து ஒரு 40 ஆண்டுகளாக வந்து மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு எல்லாமே வந்து நலத்திட்டங்கள் நிறையா பண்ணிக்கிருந்தார் கேப்டன். அதுக்கப்புறம் வந்து கேப்டனுக்கு அப்புறம் யாரும் பண்ணலை. இப்போ சமீபத்தில் வந்து விஜய் வந்து நிறையா பண்ணுறாரு, மாணவர்களுக்காக ஏதோ பண்ணணும்னு நினச்சி பண்ணிக்கிருக்காரு. இப்போ பண்ணிக்கிருக்காரு. இன்னும் போக போக வந்து அவர் எந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும். அதனால் வந்து விஜய்க்கு இது வரைக்கும் மாணவர்கள் செய்த நலத்திட்டத்துக்காக அவருக்கு வாழ்த்துக்களை வந்து பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க. இப்படி
பல விமர்சனங்களை வந்து திமுக அரசுக்கு எதிராக வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன திமுக அரசு பதில் சொல்ல போகுது அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் இந்த விமர்சனங்களோடு சேர்ந்து விஜய்க்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க.